Bonjour tout le monde, comment ça va? இன்றைக்கி நம்ம டெல்ஃப் ஆது தேர்வானது தனது தேர்வில் எத்தனை சுற்றுகளை பெற்றிருக்கும், ஒவ்வொரு சுற்றும் எத்தனை பிரிவுகளை பெற்றிருக்கும், ஒவ்வொரு பிரிவிலும் கேட்கப்படும் கேள்விகள் அனைத்தையும் உதாரணத்தோடு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இத்தேர்வில் நடத்தும் பிரான்ஸ் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் இத்தேர்வில் பங்கு பெறுகிற அனைவரும் வெற்றி பெறுவதற்கு மொத்தம் 9 விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை முதல்ல பார்த்துருவோம். அது என்னென்னா, réaliser des tâches simples de la vie quotidienne, aller chez un commerçant, me renseigner, prendre les transports en commun. அதாவது நமது அன்றாட வாழ்வில் நாம் தினந்தோறும் செய்கின்ற செயல்களான கடைக்கு செல்வது, கடைக்கு சென்று ஒரு பொருளை பெறுவது, அப்பொருளுக்கான விலை என்னவென்று கேட்பது மற்றும் அப்பொருளுக்கான தகவலை சேகரிப்பது, அத்துடன் பொது போக்குவரத்துகளான விமானம், தொடர்வண்டி, பேருந்து ஆகியவற்றை முன்பதிவு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இத்துடன் மீதமுள்ள 8 விஷயங்களும் உங்களுக்கு எதுக்கு தெரியும்னு சொல்கிறாங்கன்னா, இத்தேர்வில் உள்ள 4 சுற்றுக்களான compréhension de l'oral, compréhension des écrits, production écrite, production orale, இந்த 4 சுற்றுகளிலும் இவை அனைத்தும் கேள்விகளாக கேட்கப்படும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இவை அனைத்தும் தெரிந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இரண்டாவதாக, utiliser les formules de politesse et d'échange les plus courants. ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதும்பொழுது அக்கடிதத்தின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் பண்பான சொற்களை கொண்டு அக்கடிதத்தை முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இந்த ஃபோமில் த பொலித்தஸ் என்று அழைக்கப்படும் பண்பான சொற்கள் அனைத்தையும் தொகுத்து எனது 37வது பாடத்தில் கடிதத்தின் வகைகள் மற்றும் அதை எழுதும் விதம் என்ற தலைப்பில் ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளேன். அதை பார்ப்பதன் மூலம் நீங்கள் அனைத்து சொற்களை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, ராங்கோந்தி அன் எவன்மா பாசி, அதாவது இறந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்துரைக்க தெரிந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. நான்காவதாக, கொம்ப்ராதுவின் கான்வர்சேஷன் சாம்பிள், ஒரு சிறு உரையாடலை கேட்டு புரிந்து கொள்ளும் தன்மை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பல்லிதேமி கு ஏ எக்ஸ்பிகி புக்வா ஜேம் ஏ ஜினேப்பா, அதாவது உங்களுக்கு பிடித்த ஒன்றை பற்றியும் பிடிக்காத ஒன்றை பற்றியும் பேசணும். பிடித்த ஒன்றை பற்றி பேசும்பொழுது எதற்கு பிடிக்கும் என்று கூற வேண்டும். அதேபோல் பிடிக்காத ஒன்றை பற்றி பேசும்பொழுது எதற்கு பிடிக்காது என்று கூற வேண்டும். ஆறாவதாக, décrire mon quotidien et ce qui m'entoure, loisirs, travail, amis, famille, அதாவது உங்களது அன்றாட வாழ்வின் அங்கங்களான லோசியா உங்களது பொழுதுபோக்கு, travail உங்களது வேலை, அமி உங்களது நண்பர்கள் மற்றும் ஃபமி உங்களது குடும்ப உறுப்பினர்கள், இவற்றை பற்றி விவரித்து கூற வேண்டும். லூசியன்னா உங்களுக்கு பொழுதுபோக்கு, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும். அதுக்கப்புறமா த்ராவாய், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, அது எப்படிப்பட்ட வேலை என்று விவரித்து கூற தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு அமி, உங்களுக்கு பிடித்த நண்பர் யார், அவரின் பெயர் என்ன என்று கூறலாம். அதன் பிறகு உங்களது குடும்ப உறுப்பினர்களான தாய் தந்தையர், அவர்களை பற்றி அவர்கள் பெயர் என்ன, அவர்கள் வயது என்ன, அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் என்று கூற தெரிந்திருக்க வேண்டும். ஏழாவதாக, comprendre une lettre personnelle et répondre. நண்பர்களிடமிருந்தோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தோ பெறப்பட்ட கடிதத்தை புரிந்து கொண்டு அதற்கு பதில் கடிதம் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு ஆவித்தே, பிறரை அழைப்பதற்கும், ரெமசி நன்றி பாராட்டி மற்றும் மெக்ஸ்கியூசி வருந்தி ஒரு கடிதத்தை எழுத தெரிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, ஆவித்தி உங்கள் பிறந்தநாள் விழாவுக்கு உங்கள் நண்பருக்கு ஒரு கடிதம் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு ரெமசி, உங்கள் நண்பர் அவரது பிறந்தநாள் விழாவுக்கோ அல்லது திருமண விழாவுக்கோ உங்களுக்கு அழைத்தால் அதனை நன்றி பாராட்டி ஒரு கடிதம் எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு மெக்ஸ்கியூசி, உங்கள் நண்பர் அவரது பிறந்தநாள் விழாவுக்கு உங்களை அழைக்கிறார், அதற்கு உங்களால் செல்ல முடியாத பட்சத்தில் நீங்கள் வருந்தி ஒரு கடிதத்தை எழுத தெரிந்திருக்க வேண்டும். அதன் பிறகு comprendre des indications pour m'orienter, வழிகாட்டுவதற்கான அறிகுறிகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் தன்மையை பெற்றிருக்க வேண்டும். அதன் பிறகு கடைசியாக relire les phrases avec des petits mots comme et மற்றும் mais ஆனால், பஸ்கு ஏனென்றால், அலோ ஆதலால், இவ்வனைத்து இணைப்பு சொற்களையும் பயன்படுத்தி உங்களை நீங்கள் அறிமுகம் செய்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். அத்துடன் எக்ஸாமினேட்டர் தேர்வாளர் உங்களிடம் ஏதேனும் கேள்வி கேட்டால் இச்சொற்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அக்கேள்விக்கான பதிலை அளிக்க தெரிந்திருக்க வேண்டும். இப்போ இந்த டெல்ஃப் ஆது தேர்வானது தனது தேர்வில் எத்தனை சுற்றுக்களை பெற்றிருக்கும், ஒவ்வொரு சுற்றும் எத்தனை பிரிவுகளை பெற்றிருக்கும், அப்பிரிவினில் கேட்கப்படும் கேள்விகள், அக்கேள்விகளுக்கு வழங்கப்படும் மதிப்பெண்கள் மற்றும் நேர அவகாசத்தை பற்றி விரிவாக பார்ப்போம். டெல்ஃப் ஆது தேர்வானது தனது தேர்வில் மொத்தம் 4 சுற்றுகளை பெற்றிருக்கும். இதில் முதல் சுற்றின் பெயர் compréhension de l'oral, இரண்டாம் சுற்றின் பெயர் compréhension des écrits, மூன்றாவது சுற்றின் பெயர் production écrite, நான்காவது சுற்றின் பெயர் production orale. இதில் முதல் 3 சுற்றான compréhension de l'oral, compréhension des écrits, production écrite இவை épreuve collective என்றும், நான்காவது சுற்றான production orale épreuve individuelle என்றும் கூறுவர். இதில்
ஏப்ரவ் கொலெக்டிவ் என்பது உங்களைப் போல் தேர்வு எழுத வந்திருக்கும் மற்ற காந்திதாவுடன் இத்தேர்வினை நீங்கள் சேர்ந்து எழுதுவது. அதன் பிறகு ஏப்ரவ் இண்டிவிஜுவல் என்பது உங்களை தேர்வு செய்யும் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டரஸ் இவர்களுக்கிடையே நடைபெறும் நேர்முக காணல். இந்த தேர்வில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சுற்றுக்கும் தலா 25 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இத்தேர்வில் வெற்றி பெறுவதற்கு குறைந்தபட்சமாக நீங்கள் 100க்கு 50 மதிப்பெண்ணை பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் ஒவ்வொரு சுற்றுக்கும் வழங்கப்படும் 25 மதிப்பெண்ணில் குறைந்தபட்சமாக நீங்கள் 5 மதிப்பெண்ணாவது பெற்றிருக்க வேண்டும். 5 மதிப்பெண்ணுக்கு கீழ்பெற்றிருந்தால் இத்தேர்வில் நீங்கள் வெற்றி பெற இயலாது. இத்தேர்வின் முதல் சுற்றான காம்ப்ரிஹென்ஷன் ஓரல் ஃபார்மா 1, ஃபார்மா 2 என்று இந்த 2 வடிவத்தில் ஏதேனும் ஒரு வடிவத்தில் கேட்கப்படலாம். இதில் முதல் வடிவமானது குறைந்தபட்சமாக 4 ஆடியோவையும் அதிகபட்சமாக 7 ஆடியோவையும் பெற்றிருக்கும். இந்த 4 அல்லது 7 ஆடியோக்கள் தேர்வின் பொழுது எவ்விதிமுறையின் கீழ் ஒலிக்கப்படும் என்றால் 30 secondes pour lire les questions, ou une première écoute, puis 30 secondes de pause pour commencer à répondre aux questions, ou une seconde écoute, puis 30 secondes de pause pour compléter vos réponses. Répondez aux questions en cochant la bonne réponse ou en écrivant information demandée. கேள்வித்தாளில் உள்ள கேள்விகளை படிப்பதற்கு முதல் 30 நிமிடம் கொடுக்கப்படும் படிப்பதற்கு. அதன் பிறகு முதல் முறையாக ஆடியோவானது ஒலிக்கப்படும். பிறகு 30 நொடிகள் கொடுக்கப்படும். இரண்டாவது முறையாக ஆடியோ ஒலிக்கப்படும். அதன் பிறகு கடைசி 30 நொடிகள் கொடுக்கப்படும் சரியான விடை அளிப்பதற்கு. இப்படியாக ஒலிக்கப்பட்ட ஆடியோவிலிருந்து வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியான விடையை கட்டத்தில் பெருக்கல் குறியிட்டோ அல்லது கோடிட்ட இடத்தில் பதில்களை நிரப்பியோ பதிலளிக்க வேண்டும். இப்போ இரண்டாவது ஃபார்மா எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். Vous allez écouter plusieurs documents. Il y a 12 écoutes. Avant chaque écoute, vous attendez le son suivant. Dans les premiers exercices, dans les 12e exercices, dans les 3e exercices. Pour répondre aux questions, cochez la bonne réponse. இரண்டாவது வடிவத்தில் சில ஆடியோக்கள் ஒலிக்கப்படும். ஒவ்வொரு ஆடியோவும் வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகளின் எண்ணை கூறிய பிறகே ஒவ்வொரு ஆடியோவானது ஒலிக்கப்படும். உதாரணத்துக்கு முதலாவது கேள்வியில் என்று கூறிய பிறகு ஆடியோவானது ஒலிக்கப்படும். இரண்டாவது கேள்வியில் என்று கூறிய பிறகு இரண்டாவது ஆடியோவானது ஒலிக்கப்படும். அதேபோன்று மூன்றாவது கேள்வி என்று கூறிய பிறகு மூன்றாவது ஆடியோவானது ஒலிக்கப்படும். இவ்வாறாக ஒலிக்கப்படும் ஆடியோக்களுக்கு சரியான விடையை வினாத்தாளில் கட்டத்தில் பெருக்கல் குறியிட்டோ அல்லது கோடிட்ட இடத்தில் சரியான விடையை பூர்த்தி செய்தோ நிரப்ப வேண்டும். நான் மேற்கூறிய 2 ஃபார்மாவிலிருந்து ஏதேனும் ஒரு ஃபார்மாவை தேர்ந்தெடுத்துத்தான் இத்தேர்வின் முதல் சுற்றான காம்ப்ரிஹென்ஷன் ஓரல் நடைபெறும். இந்த 2 ஃபார்மாவிலும் எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படும் என்றால் une annonce dans un lieu public, gare, aéroport. பொது இடங்களான ரயில், விமான நிலையத்தில் ஒலிக்கப்படும் அறிக்கைகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்படலாம். அல்லது உங்கள் தொலைபேசிக்கு பிறர் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படலாம். அதன் பிறகு வானொலி நிகழ்ச்சியிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படலாம். அல்லது பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட இருவர் பேசும் உரையாடலிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படலாம். இவ்வாறாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிப்பதற்கு 25 நிமிடங்கள் கொடுக்கப்படும் மற்றும் 25 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இப்போ இந்த முதல் சுற்றில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். Je choisis la bonne réponse entre 3 choix. Il n'y a qu'une seule bonne réponse. Si je veux corriger une réponse, j'entoure la réponse que je veux garder. இந்த 3 விடைகளில் சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுத்து கட்டத்தில் பெருக்கல் குறியிட வேண்டும். நீங்கள் தவறுதலாக 2 கட்டத்தை பூர்த்தி செய்துவிட்டால் எந்த கட்டம் சரியான பதில் என்று கருதுகிறீர்களோ அந்த கட்டத்தின் மீது ஒரு சுழியமிடுதல் வேண்டும். சில சமயம் நீங்கள் அளிக்கும் பதிலானது கோடிட்ட இடத்தில் நிரப்ப வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அளிக்கும் பதிலானது எண்ணாகவோ அல்லது எழுத்தாகவோ இருக்கலாம். இந்த தேர்வின் இரண்டாவது சுற்றான காம்ப்ரிஹென்ஷன் des écrits 4 கேள்விகளை கொண்டிருக்கும். இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்கள் பதிலளிப்பதற்கு உங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுக்கப்படும். இச்சுற்றில் எவ்விதமான கேள்விகள் கேட்கப்படும் என்றால் விளம்பரத்தாளில் இருந்தோ அல்லது செய்தித்தாளில் உள்ள அறிவிப்புகளில் இருந்தோ சில கேள்விகள் கேட்கப்படலாம். அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அதன் பிறகு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்திகளுக்கு நீங்கள் பதில் கூறும் விதமாக இருக்கும். மூன்றாவதாக வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் என்ற தலைப்பில் சில கேள்விகள் கேட்கப்படலாம். உதாரணத்துக்கு ஒரு ரெசப்ட் கொஸ்டின் இருக்குது, அதாவது ஒரு சமையல் குறிப்பிலிருந்து சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படலாம். அதற்கு பதிலளிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் விதிமுறைகள் என்ற தலைப்பில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த இடத்தில் நீங்கள் என்னென்ன விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் அதை பற்றிய கேள்விகள் இருக்கலாம். அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும். நான்காவதாக செய்தித்தாள், மாத இதழ் அல்லது வார இதழிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படலாம். அதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும்.
முதல் உதாரணமாக, vous êtes venu au parc zoologique pour la journée. À l'entrée, vous voyez les panneaux suivants. நீங்கள் ஒரு மிருக காட்சி சாலைக்கு செல்கிறீங்க. நீங்கள் உள்ளே போகும்போது சில பணுவை பார்க்குறீங்க. அதாவது சில படங்கள் பொருந்திய பதாகைகளை பார்க்குறீங்க. அந்த ஒவ்வொரு பதாகையின் கீழும் ஆ, பே, சே, தே என்று சில லெட்டர்ஸ்லாம் குறிக்கப்பட்டிருக்கும். அந்த லெட்டர்ஸு கீழே கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளில் எதற்கு சம்மதமாக உள்ளதோ அத்துடன் இணைக்க வேண்டும். இரண்டாவது உதாரணமாக, vous êtes invité à dîner dans une famille française. நீங்கள் ஒரு பிரெஞ்சுக்கார குடும்பத்தால் இரவு உணவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் சில இனிப்புகளை எடுத்து செல்கிறீர்கள். Lisez la composition de ces gâteaux et inscrivez le numéro du gâteau qui correspond à chaque personne de la famille. Le père est allergique aux œufs. அப்பாவிற்கு முட்டை என்றால் ஒவ்வாது. La mère adore le chocolat. அம்மாவிற்கு சாக்லேட் என்றால் பிடிக்கும். La fille aime les fruits mais n'aime pas le lait. மகளுக்கு பழம் என்றால் பிடிக்கும் ஆனால் பால் என்றால் பிடிக்காது. Le fils aime les gâteaux au sucre glace. மகனுக்கு ஐஸ்கிரீம் வைத்த கேக் என்றால் பிடிக்கும். Le grand-père adore les desserts au café. La grand-mère aime les gâteaux au lait. சாவணி பாட்டிக்கு பாலினால் செய்த கேக் பிடிக்கும் ஆனால் பஃபவனி பிடிக்காது. இப்படியாக எண்களுடன் கூடிய படங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து அதற்கான எண்ணை நீங்கள் சரியான விடைக்கு எதிராக குறிப்பிட வேண்டும். அதன் பிறகு le vrai ou faux pour les compréhensions des écrits. சரியா தவறா கேள்விகளுக்கு சரி என்றால் விரை என்ற கட்டத்திலும் தவறென்றால் ஃபோ என்ற கட்டத்திலும் பெருக்கல் குறியிட்டு அதற்கான காரணத்தை ஒரு வரியில் ஜுஸ்டிஃபிகாசியோன் என்ற கோடிட்ட இடத்தில் நிரப்ப வேண்டும். இதுபோன்று இரண்டாவது சுற்றில் கேட்கப்படும் 4 வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டியிருக்கும். இந்த தேர்வின் மூன்றாவது சுற்றான ப்ரொசஸிங் இயக்கத்தில் நீங்கள் 2 கடிதங்கள் எழுத வேண்டியிருக்கும். இந்த 2 கடிதங்களும் குறைந்தபட்சமாக 60 சொற்களை பெற்றிருக்க வேண்டும். 60க்கு மேலே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக 60க்கு கீழ் இருக்கக்கூடாது. இந்த 2 கடிதங்களை நீங்கள் எழுதுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் நேர அவகாசமானது 45 நிமிடம். இதில் முதல் கடிதமானது ஒரு நிகழ்வை பற்றியோ அல்லது உங்கள் சொந்த வாழ்வில் நடந்த சில அனுபவத்தை விவரித்து கூறுமாறு கேட்கப்படலாம். இச்சுற்றில் இரண்டாவது கடிதமாக உங்கள் வீட்டில் நடைபெறவிருக்கும் திருமணத்திற்கோ அல்லது பிறந்தநாள் விழாவிற்கோ அல்லது இன்ன பிற சுப காரியங்களுக்கோ உங்கள் நண்பர்களையோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது உங்கள் நெருங்கிய சொந்தங்களையோ வருமாறு அழைப்பை விடுத்து ஒரு கடிதத்தை எழுத வேண்டியிருக்கும். லேட் ஃபெலிசிட்டாசியோ, உங்கள் நண்பருக்கு திருமணமாக்கப் போகிறது. அந்த திருமணத்திற்காக அவரை வாழ்த்தி அந்த திருமணத்துக்கு நான் வருகிறேன் என்று ஒரு கடிதத்தை எழுதுமாறு கேட்கலாம். அதன் பிறகு உங்களை ஒரு தனி நபருக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நன்றி பாராட்டி ஒரு கடிதத்தை எழுதுமாறு கேட்கலாம். லேட் எக்ஸ்கியூஸ், நீங்கள் உங்கள் நண்பர்களாலோ அல்லது ஒரு தனிநபராலோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களாலோ ஒரு விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தால் அந்த அழைப்பிற்கு உங்களால் செல்ல முடியாத பட்சத்தில் அதற்கு மனம் வருந்தி ஒரு லேட் எக்ஸ்கியூஸை நீங்கள் எழுதுமாறு கேட்கலாம். லேட் இன்ஃபர்மேஷன், ஒரு தனிநபருக்கோ அல்லது ஒரு அலுவலகத்திற்கோ உங்கள் கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு கடிதத்தை எழுதுமாறு கேட்கலாம். இப்படியான கடிதங்கள் தான் தேர்வின் மூன்றாவது சுற்றான ப்ரொசஸிங் இயக்கத்தில் கேட்கப்படும். இப்போ அப்படி கேட்கப்பட்ட ஒரு லேத்தர் எமசிமாவுக்கு உதாரணம் பார்ப்போம். தலைப்பு தியேட்ரு. இதில் தியேட்ரு என்றால் சினிமா தியேட்டர் என்று பொருள் கூடக்கூடாது. ஃப்ரான்ஸில் தியேட்ரு என்றால் நாடக அரங்கை குறிப்பது. இதில் ஸ்பெக்டாக்கிள் அல்லது ஒன்மேன் ஷோ போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். Salut, c'est Nicolas. Comment vas-tu? J'ai gagné 2 billets pour aller au théâtre la samedi prochaine. Est-ce que ça t'intéresse de venir avec moi? J'attends ta réponse. À bientôt, Nicolas. Vous remerciez ses courriers, vous répondez pour remercier votre ami et vous acceptez son invitation. Vous demandez le jour, l'heure et l'endroit du rendez-vous et vous répondez 60 à 80 mots. இப்போ இக்கடிதத்துக்கான தமிழகத்தை பார்ப்போம். Salut, c'est Nicolas. வணக்கம், நான் நிக்கோலா. Comment vas-tu? நீ எப்படி இருக்க? J'ai gagné 2 billets pour aller au théâtre la samedi prochaine. வரும் சனியன்று தியேட்டர் செல்வதற்கு, நாடக அரங்கம் செல்வதற்கு நான் 2 டிக்கெட்டை வென்றுள்ளேன். Est-ce que ça t'intéresse de venir avec moi? என்னுடன் வருவதற்கு உனக்கு விருப்பமா? J'attends ta réponse. À bientôt. உனது பதிலுக்காக காத்திருக்கிறேன். விரைவில் சந்திப்போம், நிக்கோலா. இப்படியாக உங்கள் நண்பர் உங்களுக்கு எழுதிய கடிதத்திற்கு நன்றி பாராட்டி அவரது அழைப்பை ஏற்று உங்கள் கடிதத்தில் எந்த நாள், என்ன நேரம், எந்த இடம் என்று கேட்டு நீங்கள் எழுதும் கடிதமானது குறைந்தபட்சமாக 60 அல்லது 80 சொற்களை பெற்றிருக்க வேண்டும். இப்போ உங்கள் நண்பனின் அழைப்பை ஏற்க மறுத்து உங்களை மெயில் செய்யுமாறு கேட்கும் ஒரு கடிதத்துக்கான உதாரணம் பார்ப்போம். Salut, ça va? J'ai 2 places pour le match de hockey sur glace de samedi soir. J'espère que les Français vont gagner. Tu veux venir avec moi? À bientôt, François. Vous répondez à François ou le remerciez.
ou réfléchir son invitation et ou lui expliquer pourquoi on ne pouvait pas venir, ou lui proposer une autre sortie, 60 mots minimum. கடிதத்தின் தமிழாக்கம் என்னவென்றால் salut, hi, ça va, எப்படி இருக்க? Je douglas pour le match de hockey sur le glace de samedi soir. சனி மாலை பனி மீது நடக்கும் ஹாக்கி விளையாட்டிற்கு என்னிடம் 2 இடங்கள் உள்ளது. நான் நினைக்கிறேன் பிரெஞ்சுக்காரர் தான் வின் பண்ண போகிறார்கள் என்று. நீ என்னுடன் வர விரும்புகிறாயா? விரைவில் சந்திப்போம், ஃப்ரான்சுவா. இப்படியாக உங்கள் நண்பர் உங்களுக்கு அனுப்பிய மெயிலுக்கு மறுப்பு தெரிவித்து நீங்கள் மறுப்பதற்கான காரணத்தையும் கூறி ஹாக்கி விளையாட்டுக்கு பதில் வேறு எங்காவது செல்லலாம் என்று உங்கள் நண்பரிடம் கூறி 60 சொற்களுடன் உங்கள் நண்பருக்கு மெயில் உண்டு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது இப்பிரிவில் நீங்கள் எழுதவிருக்கும் 2 கடிதங்களில் உள்ள வினைச்சொற்களானது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கொண்டதாக இருக்க வேண்டும். அதாவது இவ்விரண்டு கடிதங்களிலும் நீங்கள் பயன்படுத்தும் வினைச்சொல்லானது பிரேசன், லேம்பராட்டிவ், பசே கொம்போசே, ஃபியூச்சர் ப்ரோஷ், ஆம்பர்ஃபவை கொண்டதாக இருக்க வேண்டும். இப்பொழுது இத்தேர்வின் இறுதிச் சுற்றான la possession orale எத்தனை பிரிவுகளை பெற்றிருக்கும் என்பதை பார்ப்போம். Il y a 3 parties, elles se déroulent dans cet ordre. இச்சுற்றின் முதல் பிரிவின் பெயர் l'entretien dirigé, தன்னடை முகச்சுற்று. இரண்டாவது பிரிவின் பெயர் le monologue suivi. மூன்றாவது பிரிவின் பெயர் l'exercice en interaction. இதில் entretien dirigé என்று அழைக்கப்படும் தன்னடை முகச்சுற்றில் உங்களை நீங்கள் எக்ஸாமினேட்டரிடம் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும். உங்கள் அறிமுகத்தில் உங்களை பற்றி கூற வேண்டும், உங்கள் குடும்ப உறுப்பினர்களை பற்றி கூற வேண்டும், உங்கள் நண்பர்களை பற்றி கூற வேண்டும், உங்கள் படிப்பு மற்றும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி கூற வேண்டும், உங்களுக்கு பிடித்த விலங்கினத்தை பற்றி கூற வேண்டும், அத்துடன் உங்களது லோசில் பொழுதுபோக்கை பற்றியும் கூற வேண்டும். உங்களை பற்றி நீங்கள் கூறுகையில் உங்கள் பெயர் என்ன, உங்கள் வயது என்ன, உங்கள் படிப்பென்ன, நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள், தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆகியவற்றை கூறலாம். உங்களது குடும்பத்தை பற்றி பேசுகையில் உங்களது பெற்றோர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறலாம். உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களது வயது என்ன, அவர்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தொழில்கள் ஏதேனும் செய்தால் அவர்களது தொழிலை பற்றி கூறலாம். உங்களது நண்பர்களை பற்றி பேசும்போது உங்களுக்கு உற்ற நண்பனின் பெயரை பற்றி கூறலாம், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறலாம், மற்றும் நீங்களும் உங்கள் நண்பர்களும் பொழுதுபோக்குக்காக என்ன செய்வீர்கள் என்றும் கூறலாம். உங்கள் படிப்பை பற்றி பேசுகையில் நீங்கள் என்ன படித்தீர்கள், என்ன படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், இனி என்ன படிக்கப் போகிறீர்கள், இது போன்ற உங்கள் எதிர்கால திட்டத்தை பற்றி கூறலாம். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துடன் உங்களுக்கு விலங்கினம் ஏதேனும் பிடித்தால் அதை பற்றியும் கூறலாம். இத்துடன் உங்களை தேர்வு செய்யும் எக்ஸாமினேட்டர் உங்களிடம் சில கேள்விகள் கேட்பார். அந்த கேள்விகள் என்னவாக இருக்கலாம் என்றால், quel sport pratiquez-vous? உங்களுக்கு பிடித்த விளையாட்டு அல்லது நீங்கள் அதிகம் விளையாடும் விளையாட்டு. Parlez-moi de vos amis, qu'est-ce que vous faites avec eux? உங்கள் நண்பர்களை பற்றி கூறுங்கள், நீங்கள் அவர்களிடம் என்ன செய்வீர்கள். Qu'est-ce que vous aimez faire de votre temps libre? உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புவீர்கள். இக்கேள்விகள் அனைத்துக்கும் பதில் கூறும் விதமாக நான் டெல்ஃப் தேர்விற்காக ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளேன். அதை பார்ப்பதன் மூலம் இக்கேள்விகளுக்கான அனைத்து பதிலையும் நீங்கள் எளிதாக பெறலாம். இந்த தேர்வின் கடைசி சுற்றான பொசசியம் ஓரால் இருக்கிற 3 பிரிவான entretien dirigé, monologue suivi, exercice en interaction இம்மூன்றில் எதை நீங்கள் முதலில் செய்வீர்கள் என்றால், இரண்டாவது பிரிவான monologue suivi, exercice en interaction இதைத்தான் உங்களை எக்ஸாமினேட்டர் முதலில் செய்யுமாறு கேட்டுக்கொள்வார். இந்த 2 பிரிவுக்கான கேள்விகளை உங்களிடம் பெறக்கோரி அதற்கான நேரத்தையும் கொடுத்து அதற்கான கேள்விகளை உங்களை தயார் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வார்கள். அதன் பிறகே உங்களுக்கு முதல் பிரிவான entretien dirigé ஆரம்பிக்கும். இப்போ இச்சுற்றின் இரண்டாவது பிரிவான மோனோலோக் சுவியின் விளக்கத்தையும் சில உதாரணங்களையும் பார்ப்போம். மோனோலோக் சுவி என்பது தேர்வின் பொழுது மேஜையின் மீது சில தலைப்புகள் பொருந்திய அட்டையானது தலைப்புகள் மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து 2 நீங்கள் எடுத்து 2இல் எது உங்களுக்கு பிடித்த தலைப்போ அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு மற்றொன்றை டேபிள் மீது வைத்துவிட வேண்டும். நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பை எக்ஸாமினேட்டரிடம் காட்டிய பிறகு எக்ஸாமினேட்டர் இத்தலைப்புக்கான கேள்வியை தயார் செய்து கொள்ளுமாறு உங்களுக்கு 5 நிமிடம் கொடுப்பார். நான் உங்களுக்கு மறுபடியும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மோனோலோக் சுவி, எக்ஸர்சிஸ் அண்ட் இன்டராக்ஷன் இந்த 2 பிரிவுக்கும் ஒரே சமயத்தில் கேள்விகளை தேர்ந்தெடுத்து அதற்கான நேரத்தையும் எக்ஸாமினேட்டர் உங்களுக்கு கொடுத்து விடுவார். இந்த 2 பிரிவுகளுக்கும் சேர்த்து மொத்தமாக 10 நிமிடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் இத்தலைப்புக்கான கேள்விகளை நீங்கள் தயார் செய்து கொள்வதற்கு. நீங்கள் தேர்வு செய்த அட்டையில் இப்படி தான் எழுதியிருக்கோம், சுஜன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் தலைப்பு போட்டிருக்கோம். இது டெல்ஃப் ஆதரவில் கேட்கப்பட்ட கேள்வி. தலைப்பு லோஜ்மா. Où habitez-vous? Décrivez votre logement. Dites ce que vous aimez et ce que vous n'aimez pas dans votre quartier. Expliquez-nous pourquoi. தலைப்பு லோஜ்மா அல்லது குடியிருப்பு. Où habitez-vous? நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள். Décrivez votre logement. உங்கள் குடியிருப்பை பற்றியோ அல்லது உங்கள் வீட்டு வசதி பற்றியோ விளக்கமாக கூறுங்கள். Dites ce que vous aimez et ce que vous n'aimez pas dans votre quartier. உங்கள் வசிப்பிடத்தில் உங்களுக்கு பிடித்த விஷயம் எது, உங்களுக்கு பிடிக்காத விஷயம் எது, பிடித்த விஷயம் இருந்தால் ஏன், பிடிக்காத விஷயம் என்றால் எதற்கு, எங்களுக்கு விரிவாக கூறுங்கள்.
மற்றும் ஒரு தலைப்பை பார்ப்போம். தலைப்பு ரெஸ்டாரண்ட். Allez-vous souvent au restaurant? Pourquoi? Avec qui allez-vous en général? Décrivez votre restaurant préféré. தலைப்பு உணவகம். நீங்கள் அடிக்கடி உணவகம் செல்வீர்களா? எதற்கு செல்வீர்கள்? யாருடன் அதிகம் செல்வீர்கள்? உங்களுக்கு பிடித்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி விரிவாக கூறுங்கள். இப்படியாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்கும் போது உங்கள் பதிலில் இடையிடையே ஏ, அதன் பிறகு பஸ்கு ஏனென்றால், மே ஆனால், தோங்க் ஆதலால் இச்சொற்களை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது இந்த சுற்றின் இறுதி பிரிவான எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் இதற்கான விளக்கத்தையும் சில உதாரணங்களையும் பார்ப்போம். எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன், மோனோலோக் சிவி இந்த 2 பிரிவுக்கான கேள்விகளை நீங்கள் ஒரே சமயத்தில் தான் தேர்வு செய்வீர்கள். அதாவது மேஜையின் மீது மோனோலோக் சிவிக்கான கேள்விகளும் எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் இதற்கான கேள்விகளும் தலைப்பு மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். முதலாவதாக மோனோலோக் சிவிக்கான கேள்விகளை 2 எடுத்து ஒன்றை உங்களுக்காக வைத்துக்கொண்டு மற்றொன்றை மேஜையின் மீது வைத்துவிட வேண்டும். அதன் பிறகு எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் இதற்கான கேள்விகள் 2 எடுத்து ஒன்றை உங்களுக்காக வைத்துக்கொண்டு மற்றொன்றை மேஜையின் மீது வைத்துவிட வேண்டும். இவ்வாறாக நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைப்பை எக்ஸாமினேட்டரிடம் காட்டிய பிறகு எக்ஸாமினேட்டர் இந்த தலைப்புக்கான கேள்வியை தயார் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு 10 நிமிடம் வழங்குவார். அதாவது மோனோலோக் சிவி இதற்கு 5 நிமிடம், எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் இதற்கு 5 நிமிடம், மொத்தமாக 10 நிமிடம் ஒன்றாக வழங்கப்படும். உங்களுக்கு 10 நிமிடத்திற்கு பிறகு முதல் பிரிவான ஆத்தித்யாந்திரஜி, அதைத் தொடர்ந்து மோனோலோக் சிவி, எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் இவை தொடர்ந்து நடைபெறும். இந்த எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் கிட்டத்தட்ட டெல்ஃப் தேர்வின் ஜூதுரோல் மாரி தான். அதாவது கதாபாத்திரம் ஏற்று நடத்தல் அதே போல தான் இதுலேயும் இருக்கும். ஆனால் தலைப்பு மட்டும் தான் மாற்றப்பட்டிருக்கும். அதை வந்து ஜூதுரோல்னு சொல்லுவோம். இதில் வந்து எக்ஸர்சிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. டெல்ஃப் ஆவை போலவே டெல்ஃப் ஆதுவிலும் தலைப்பின் முக்கியமான கதாபாத்திரத்தை எக்ஸாமினேட்டரை ஏற்று நடிப்பார். இப்போ டெல்ஃப் ஆதுவில் கேட்கப்பட்ட ஒரு தலைப்பை உதாரணமாக பார்ப்போம். Vous êtes en France pour les vacances et vous voulez prendre le bus pour aller de Paris à Versailles. Vous allez à la gare routière, vous posez des questions sur le tarif et les horaires de bus et vous choisissez un trajet. L'examinateur joue le rôle de l'employé de la gare. தலைப்பு à la gare routière, பேருந்து நிலையம். இதில் கார் routière என்பது பேருந்து நிலையத்தை குறிக்கும். அதேபோல் கார் ferroviaire என்பது ரயில் நிலையத்தை குறிக்கும். Vous êtes en France pour les vacances et vous voulez prendre le bus pour aller de Paris à Versailles. நீங்கள் பாரிஸுக்கு சுற்றுலா வந்துள்ளீர்கள். நீங்கள் பாரிஸில் உள்ள வெர்சாய்க்கு பஸ் எடுக்க விரும்புகிறீர்கள். Vous allez à la gare routière, நீங்கள் பேருந்து நிலையம் செல்கிறீர்கள். Vous posez des questions sur le tarif et les horaires de bus et vous choisissez un trajet. பேருந்து நிலையம் சென்று நீங்கள் செல்லும் பஸ்ஸின் டிக்கெட்டின் விலை என்னவென்று கேட்கிறீர்கள். அதன் பிறகு பஸ் எந்த நேரத்தில் புறப்படும் என்று கேள்விகள் கேட்கிறீர்கள். அதன் பிறகு உங்கள் பயணத்தை தொடங்குகிறீர்கள். L'examinateur joue le rôle de l'employé de la gare. எக்ஸாமினேட்டர் பேருந்து நிலையத்தில் பணிபுரிவராக முதன்மை கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பார். மற்றும் ஒரு உதாரணம் பார்ப்போம். இது டெல்ஃப் ஆது தேர்வில் அதிகமாக கேட்கப்பட்ட தலைப்பு. à la bibliothèque, நூலகம். Vous vivez en France, நீங்கள் பிரான்சில் வசிக்கிறீர்கள். Vous voulez vous inscrire à la bibliothèque de votre quartier. உங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் உள்ள நூலகத்தில் உங்களை நீங்கள் பதிய விரும்புகிறீர்கள். Vous demandez des renseignements au responsable de la bibliothèque sur les horaires, les prix et le choix des livres, CD, DVD, conférences et inscriptions pour votre petit frère. நீங்கள் நூலகரிடம் பின்வரும் தலைப்பு சம்பந்தமாக சில தகவல்களை பெறுகிறீர்கள். Les horaires, நூலகம் எப்பொழுது திறக்கப்படும், எப்பொழுது மூடப்படும். Les prix, நூலகத்தில் பதிவதற்கு எவ்வளவு கட்டணமாக செலுத்த வேண்டும். et le choix des livres, எத்தனை புத்தகங்களை என்னுடன் வைத்துக்கொள்ள முடியும். CD et DVD, படிப்பு சம்பந்தமான CD மற்றும் DVDயை நான் எப்படி பெறுவது. கான்ஃபரன்ஸ், கருத்தரங்கம் மற்றும் இன்ஸ்கிரிப்ஷன் pour votre petit frère, எனது தம்பியை நான் எப்படி நூலகத்தில் பதிவது. L'examinateur joue le rôle du responsable de la bibliothèque. l'examinateur இந்த தலைப்பின் முதன்மை கதாபாத்திரமான நூலக தலைப்பை ஏற்று நடிப்பார். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மெர்சி, à très bientôt, au revoir.